உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவேல் 2:25, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு தருவேன். நிறைய இழந்துட்டீங்கள, சொத்தை இழந்துட்டீங்க, மரியாதையை இழந்துட்டீங்க, உங்கள் நகையை இழந்துட்டீங்க, உங்கள் ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க இல்லை. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் திருப்பி தரேன், என்னால் திருப்பி தர முடியும். எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் தேவன் திருப்பி தராருங்க. ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கேங்க, நிறைய வச்சுருந்தேன் ஆனால் எல்லாம் இழந்துட்டேன், இப்போ ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். இல்லை, தேவன் திருப்பி தந்துடுவார். நீங்கள் எதை இழந்தீங்களோ அதை தேவன் திருப்பி தருவார். இப்படி வெறுமையாக உட்காந்துட்டு இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்கும்ல? நம்மளுக்கு யாருக்கும் பிடிக்காது. இவ்வளோ வச்சுருக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் உட்காரது யாருக்கும் பிடிக்காது. அதனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி தந்துடுறேன். அடமான வைக்கிற திருப்பம் உள்ள எத்தனை பேர் சொல்கிறீங்க? தேவன் திருப்பி தருவார். அவரால் செய்ய முடியும். காரை ரிவர்ஸ் எடுக்க முடியும், வாழ்க்கையை ரிவர்ஸ் எடுக்க முடியுமா? கார் பின்னாடி போகும், வாழ்க்கை பின்னாடி போகுமாங்க? ஏசு வந்தால் பின்னாடி போகும். ஏசு வந்தால் எல்லாம் திருப்பப்படும். உங்களுக்கு அவர் கொடுத்துருவார். எதை இழந்தீங்களோ அதை கொடுப்பாரு. அவரால் நல்லா யூ-டர்ன் போட முடியுங்க. அவர் கொண்டு போவார். எல்லாம் எதெல்லாம் இழந்தீங்களோ கொடுத்துருவார். நம்ம யோசிப்போம், ஒரு அடிமையாக இருந்தான். ஒரு அடிமை சாவுற வரைக்கும் அவங்க குடும்பத்தை பார்க்க முடியாது. அதான் ஒரு அடிமை. யோசிப்போ அப்படி தான் நினச்சான். நான் சாவுற வரைக்கும் எங்கள் அப்பாவை பார்க்க முடியாது, என் செல்லமான தம்பியை பார்க்க முடியாது, எங்கள் 10 அண்ணன்களை பார்க்க முடியாது. என்ன பண்ணுறது தான் கவலைப்பட்டான். எவ்வளோ பெரிய சோகம்ல அது. உயிரோடு இருக்கான் ஆனால் அவனால் பார்க்க முடியல. எத்தனை பேர் அப்படிலாம் நினைக்கிறீங்க? இவங்களை என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்க முடியாதா, அவங்கள பார்க்க முடியாதான்னு நினைக்கிறீங்களா? தேவன் திருப்பி கொண்டு வருவார். எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறீங்க? தேவன் நீங்கள் இழந்த அந்த உறவை திருப்பி தருவார். எத்தனை பேருடைய பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க? தேவன் திருப்பி தருவார். நீங்கள் இழந்த உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு போன பிள்ளைங்களாம் உங்ககிட்ட சேருவாங்க. தேவன் திருப்பி தருவார். அந்த நிம்மதியை திருப்பி தருவார். நம்ம யோசிப்புக்கு அந்த எகிப்திலேயே அவங்க குடும்பத்தையே கொண்டு விட்டுட்டார். 10 அண்ணனுங்க, தம்பி, அப்பா, அத்தனை குடும்பத்தையும் கொண்டு போய் எகிப்திலே விட்டார். பார்த்தீங்களா? எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியமாக்குவார் நம்ம தேவன். நம்ம தேவனால் எல்லாம் செய்து முடிக்க முடியும். இழந்ததை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. அதனால் சந்தோஷமாக இருங்க. உங்கள் இழந்த சந்தோஷம், இழந்த நிம்மதி, இழந்த ஆரோக்கியம் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க இழந்ததை எல்லாம் திருப்பி தரீங்க. இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் திருப்பி கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க இழந்த அத்தனையும் நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அங்கே வரதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில்
உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. நன்றி அப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமியை வந்து ஆட்சி செய்வதற்காகவே வருவீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.